இந்த 4 புண்ணியங்களை உங்கள் சந்ததிக்காகச் செய்யுங்கள் என்றால் அது எதைக் குறிக்கிறது? இதோ 4 முக்கியமான புண்ணியங்களை அழகிய உங்கள் சந்ததிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய நற்கடமைகள். 1. தாய்மொழி மற்றும் பாரம்பரியத்தை பேணுதல். தமிழ் மொழியை நேசி. குழந்தைகளுக்கும் அதன் மதிப்பையும் சொல்லிக் கொடுங்கள். உங்கள் மரபு, குலதெய்வ வழிபாடு, நாட்டுப்புறப் பழக்கங்களை சிதைக்காமல் பரப்புங்கள். 2. பசுவை காப்பது, ஜீவகாருண்யம். பசு என்பது கடவுளின் உருவமே. அதை பாதுகாக்க வேண்டும். பசுவுக்கு நீர் தருவது, உணவு அளிப்பது உங்கள் சந்ததிக்கு நல்ல கர்மத்தை சேர்க்கும். 3. தர்மம் செய்தல், ஏழைகளுக்கு உதவல். உங்களுக்கு என்ற அளவில் ஒருவர் பசிப்பட்டால் உணவு அளியுங்கள், ஒருவர் அழுந்தினால் செவிசாய்த்து உதவி செய்யுங்கள். இதுவே உங்கள் சந்ததிக்கு நீங்காத நற்பணியின் விதை. 4. மரம் நடுதல், இயற்கையை வாழ வைத்தல். ஒரு மரம் உங்கள் மரபை சொல்லும். நீங்கள் நடும் ஒவ்வொரு மரமும் உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு நிழலான ஆசீர்வாதமாக இருக்கும். இவை 4 புண்ணியங்கள். உங்கள் பிள்ளைகள் மட்டும் அல்ல, உங்களுக்குப் பிறகு வரும் தலைமுறைகளுக்கும் பாக்கியம் தரக்கூடியவை. நம் வாழ்நாளில் நாம் செய்வது சிறிது என்றாலும் அதன் தாக்கம் தலைமுறைகளைத் தொடும். எல்லாம் அவன் செயல்.